பழைய ஏற்பாடு ஆகமங்கள் ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரோமியா, புலம்பல், எசேக்கியல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபேதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகும், செப்பனியா, ஆகாய், சகேரியா, மல்கியா. புதிய ஏற்பாடு ஆகமங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, அப்போஸ்தலர், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலேசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலேமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். ஜோரா கிளாப் பண்ணலாமா? அடுத்து சங்கீதம் 23 சொல்ல கிரேசி வராங்க. கர்த்தரின் மேய்ப்பராகிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என் புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை சேர்த்து தன்னுடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீர் பாறையில் நடத்துகிறார். நான் மரணீரிலே பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். ஒரு கோலும் ஒரு கல்வியை தேடும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தை ஆயுதப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிறைந்து வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் மேலே தொடரும். நான் கர்த்தருடைய சூப்பர். அக்கா சொல்லியோ முடிச்சிட்டாங்க. கிளாப் பண்ணலாமா? அடுத்து கெட்ட குமாரன் நல்ல குமாரன் டிராமா பண்ண வராங்க. இன்டர் பேசாதீங்க, இன்னும் 10 நிமிஷம் தான் முடிய போகுது. ஜமீன்தார் வீட்டுல இருக்கிற பையன் வந்து ரொம்ப காசு வச்சிருக்காங்க. அவன்கிட்ட போய் நம்ம வந்து காசுல எடுத்து செலவு பண்ணிடலாம். வெளியே எங்கேயாச்சும் போகலாம். வெளியே போலாம். எங்க நீ வாடா பள்ளியில வரணும். எங்கேயாச்சும் வாடா, வாடா. நீங்க எங்கேயாச்சும் வந்து நான் சவுத்துல போக முடியும். நம்ம சந்திக்கிற இடத்துக்கு வாடா. வண்டா பாரு, ஜமீன்தார் வீட்டுக்காக வண்டா. வாடா வாடா வாடா. உங்க அப்பா கிட்ட வந்து சொத்தெல்லாம் கேட்டு நம்ம வாடா வெளில போலாம். இதெல்லாம் போலாம். எங்க அப்பா தர மாட்டாரு, ரொம்ப மோசமான ஆளாச்சு அவரு. நீ போய் கேட்டு பாரு. அப்பா சொல்லுப்பா. என்னோட சொத்து பங்கு எல்லாமே கொடுத்துருப்பா எனக்கு. ஏன்பா திடீர்னு இந்த மாதிரி கேக்குற? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, கொடுப்பா. என் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன நல்லா பாத்துப்பாங்க. அப்படியாப்பா? சரிப்பா. இதுல சொத்தும் பணமும் இருக்குப்பா. ஓகேப்பா, நான் போயிட்டு வரேன். பத்திரமா இருப்பா. சீக்கிரம் வாடா. எத்தனை வண்டியாடா? பாரு எல்லாம் இருக்கு. கரெக்டா அப்பா கிட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி வந்து எங்க அப்பா மோசமான எங்கடி போலாம்? 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போலாம். வாங்க 5 ஸ்டார் ஹோட்டல் வாங்க சாப்பிடலாம். வாங்க
பாடி. நெக்ஸ்ட் எங்க போலாம்? உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கு? போயிடலாமா? எங்க அம்மா கூப்பிடுறாங்கடா. பயடா. பயடா போடா. இப்ப நான் என்ன பண்ணி தெரியல. காசு பசிக்குது எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ ஒன்றும் பண்ணி தரதுக்கு ஃபேமஸ் தான். நீ வாப்பா. ஒண்ணுமே புரியலடா. பண்ணி வைக்கிறவரு பண்ணி வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை மட்டும் தாங்கக்கா. பண்ணி நல்லா போதா நல்லா பார்க்க வேண்டியது பண்ண சொன்னா கூட ஆனா பண்ணிக்கு வைக்கிறதா நீ சாப்பிடாதப்பா. சாப்பிடலாமா? எங்க அப்பா இருக்கும்போது நான் எவ்வளவு நிறைய சாப்பாடு சாப்பிட்டேன். எங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் மருந்து கேட்டுடுறேன். அப்பா மகனே, என்னப்பா போயிட்டு திரும்பி வந்துட்டேன்? மன்னிச்சிருப்பா, தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா. அவனை விட்டு போது எவ்வளவு தப்பு எனக்கு இப்பதான்ப்பா போயிட்டு தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா. வீட்டுல வேலை கூட செஞ்சுருப்பா. இல்லப்பா, நீ வேலைக்கார வேலை தான் செய்வேனாப்பா. நான் உன்னை மன்னிச்சிட்டப்பா. எல்லாரும் இங்க வாங்க. வஸ்திரத்தை எடுத்துவாங்க. என் பையனுக்கு மோதிரம் எடுத்துவாங்க. கடா வெட்டி பிரியாணி செய்யுங்க. விருந்த பெருசா நான் போனேன். என் பிள்ளை பல்ல வந்துட்டான். போகாதீங்க. அவங்க பையன் ரிட்டர்ன் வந்துட்டான் வீட்டுக்கு. அப்பா என்ன பண்ணுறீங்க? நம்ம தம்பி வந்துட்டான்ப்பா. அவன் தான் ஏதோ பிடிக்கன்னு சொல்லி சொத்தெல்லாம் வாங்கி போறாங்க. திருந்தி வந்திருக்கான்ப்பா. அத்தனை மாதிரி சுத்திட்டு வந்துடுறாங்க வீட்டுல சொத்து. நான் இல்லைன்னா கூட என் சொத்தெல்லாம் உனக்கு தானேப்பா. சரி பாப்பா. இழப்பதிலும் தேடும் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நம்ம 100 ஆட்டுக்குட்டிங்க இருந்தாலும் அந்த ஒரு ஆட்டுக்குட்டிங்க காணாம பண்ண கூட அதை குறிச்சுதான் ஏசப்பாக்கு கவலை. ஜோரா கிளாப் பண்ணலாமா? தன் பிள்ளை வந்து தன் அப்பா கிட்ட இருக்கிற எல்லா ஆஸ்தியும் பாதியை வாங்கிட்டு போட்டான். ஆனா அதை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட செலவழிச்சு எல்லாம் போனதுக்கு அப்புறமும் மறுபடியும் தன் தகப்பனிடம் வந்து சேர்ந்தான். தன் தகப்பன் வந்து தன் பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டாரு. அது போலதான் நம்ம ஏசப்பாவும் நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் நம்மளை மன்னிச்சு மறுபடியும் நம்மளை ஏற்றுப்பாரு. அவர் இடத்துல தேடி வாங்க. அடுத்தபடியா கடைசி டான்ஸ் ஐஷு சாட்சி.
முடிச்சுட்டு வந்திருக்காங்க. கிளாப் பண்ணலாமா? அழகா நல்ல நடனம் நாடகம் எல்லாம் பார்த்து பகிர்ந்து முடிச்சிருக்கிறோம். சிறப்புலையா பிள்ளைங்களா எல்லாம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கலாமா? ஒரு 10 நிமிஷம். இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கல, பசங்க பிரைஸ் வாங்கிடுவாங்க. ஒரு 5 மினிட்ஸ். உங்களுக்கு தான் பிரைஸ் போறாங்க. ஏன்டா பேசுறீங்க? மது